ஆண்டவருடைய சேருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு என்று சொல்லுகிறது விசுவாசத்தில் வளர்த்தல். விசுவாசத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறது. இது எல்லாருக்கும் தெரிந்தது போல நவம்பர் மாதம் வழக்கமாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அகில உலக ஓய்வு நாளினுடைய ஆராதனையாக இருக்கும். இந்த நாளில் இது 1ஆம் தேதியாக வந்திருந்தாலும் எல்லா வருடங்களிலும் நவம்பர் மாதம் 1ஆவது வாரம் பிள்ளைகளுடைய வாரமாக ஆசரிக்கப்படுகிறது. இந்த பிள்ளைகள் தினத்தில் பிள்ளைகளை எப்படி நாம் விசுவாசத்திலே வளர்ப்பது என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திப்பதற்காக வேதத்திலே ஆதாரமாக நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசி கேட்போம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமான்கள் தகப்பன் மிகவும் கைகூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அது அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இந்த இடத்துல நான் வாசிக்கிறதான வேத பகுதியில் 22வது வசனம், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இது இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் நாம் காண முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், மேக்சிமம் 80% மேல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை பராமரிக்கிற ஒரு காரியத்துல தோல்வியுற்றிருக்கிற ஒரு காலம். பெற்றோருடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள தெரியாமல், என வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் தகப்பனை கனப்படுத்து, அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லி. தன் ஆயுசு நீடிக்க வேண்டும் என்றால் பெற்ற தகப்பனையும் தாயையும் கனப்படுத்தி அவர்களை பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த வேதத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை இந்த சமூகத்தில் நாம் இன்று பார்க்க முடியாத ஒரு நிலைமையில உட்கார்ந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து தான் இப்பொழுது கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி இந்த நாளில் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வளர்த்தல் என்ற தலைப்புல பிள்ளைகளுடைய விசுவாசத்தை எப்படி வளர்ப்பது, நியூட்ரிங் இன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நியூட்ரிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் எப்படி பிள்ளைகள் வளர்ப்பது? இன்னைக்கு இந்த பெற்றோர் கைவிடப்படுகிற நிலைமை வருவதற்கு காரணமும் நாம் இந்த பிள்ளைகளை வளர்க்க தெரியாதது என்ற ஒரு சத்தியத்தை யாருமே மறுதலிக்க முடியாது, மறக்கவும் முடியாது. காரணம், அநேகர் என்ன நினைக்கிறார்கள், பிள்ளைகளை கொண்டு போய் ஆலயத்தினுடைய ஆராதனையில பங்கெடுக்க வைத்தால் பிள்ளை விசுவாசத்தில் வளரும் என்று நினைக்கிறார்கள். சிலர் என்ன நினைக்கிறார்கள், சண்டேஸ் கிளாஸ்க்கு ஒழுங்கா விட்டா பிள்ளை விசுவாசத்துல வளரும் என்று நினைக்கிறார்கள். சிலர் கேம்புகளுக்கு பிள்ளை அனுப்பிவிட்டால் பிள்ளை நல்ல விசுவாசத்துல வளரும் என்று நினைக்கிறார்கள். சிலர் என்ன நினைக்கிறார்கள், நம் பிள்ளையை குறித்து, அதாவது பிள்ளைகள் விசுவாசத்துல வளருகிற இடம் எது என்று தெரியாத நிலைமையிலே தான் இன்றைய கால பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, உன்னுடைய ஆலயமோ ஆராதனையோ இல்லை உன்னுடைய ஓய்வு நாளோ உன்னுடைய கான்பரன்ஸுகளோ இல்லை உன்னுடைய கன்வென்ஷன் கூட்டங்களோ இவை ஒன்றுமே உன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வளர்ப்பதில்லை. பிள்ளைகளுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்றால் முதலாவது எப்படி பிள்ளைகளுடைய சரீரத்தை வளர்க்க படித்த ஒரு பெற்றோர் அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை வளர்ப்பதற்கு இந்த அகில உலகமே நான் சொல்லுவேன் தெரியாத அறியாத மூடத்தனத்துக்குள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 6:7. நீ
அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ அவைகளை யாரை பார்த்து சொல்லுகிறார்? வேதத்தில் யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது? தகப்பனை. தகப்பனை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, விசுவாசத்தை வளர்க்க வேண்டியது தகப்பனின் கடமை இல்ல, விசுவாசத்தை வளர்ப்பது தாயின் கடமை அல்ல. விசுவாசம் யாராலே வளர்க்கப்பட வேண்டும்? இங்க என்ன சொல்லி இருக்கிறது? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அதாவது அதுக்கு முன்னாடி நீ வாசித்தன்னு சொன்னா, 4 இருந்து வாசி. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடு அன்பு உருவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை, எதை? தெய்வத்தை, ஆண்டவரை, கர்த்தரை முழு இருதயத்தோடு அவரை நேசிப்பதற்கு கற்பனைகளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது தகப்பனுடைய கடமை. இந்த எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த குடும்பங்களில் தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படி கற்பிக்கணும் அங்க எழுதி இருக்கிறது? நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது தகப்பனுடைய வேலை என்ன? பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஊர்கதை பேசுவதல்ல, நாட்டின் கதைகளை பேசுவதல்ல, அவனுடைய விசுவாசத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். இன்று எத்தனை பெற்றோர் இல்லை தகப்பன் தன்னுடைய பிள்ளையோடு கூட தன் விசுவாசத்தை ஏற்று சொல்லுகிற இல்லை அறிக்கை செய்கிற, தான் விசுவாசிக்கிற கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற தன்மை உள்ள பெற்றோர் தகப்பன் எத்தனை பேர் உண்டு? அங்க வேதம் சொல்லுகிறது, நீ உட்காரும் போது, நீ வழி நடக்கும் போது, நீ படுத்திருக்கும் போது, நீ எழுந்திருக்கும் போது இவைகளை கருத்தாய் உன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும். 8வது வசனம், அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் கடவது. இன்னைக்கு கைகளில அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. நம்ம யாராவது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில வாட்சி தான் கட்டி இருப்பானே தவிர, சிலவன் நல்ல பணம் உள்ளவன் செயினை உருட்டி போட்டிருப்பானே தவிர, கற்பனையானது மற்றவன் அவன் விசுவாசத்துக்கு ஒரு காரியம் கட்டி இருப்பான். அதை இதுல அதிகமா நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பவில்லை. வேதத்துல தெளிவாயிருக்கிறது, உன்னுடைய கற்பனை, 10 கற்பனை உன் கையில கட்டப்பட்டிருக்க வேண்டும். எதற்கு? அது உனக்கு ஞாபக குறியாய். நான் இதுல அங்க பொய் சொல்லும் போது அது ஞாபக குறியாய் கையை பார்க்கும் போது, ஐயோ நான் பொய்யை சொல்லுகிறேன் என்ற உணர்வு அது உருவாக்க வேண்டும். நான் இடைப்பட்ட நாட்களில் இந்த அதாவது வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பி விட்டு இருந்தாங்க. ஒருத்தன் என்ன செய்தானா, ஒரு ரோபோவை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறான். அப்ப பொய் சொன்னா அந்த ரோபோ என்ன செய்யும்? உடனே மிதிக்குமா, இல்லையா அடியெல்லாம் கொடுக்கும், தண்டனை எல்லாம் கொடுக்கும். அப்போ அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, மகன் வந்த உடனே அவன்கிட்ட கேட்கிறேன், நீ எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டா, அவன் எதையோ ஊரை சுத்திட்டு நான் சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லாம பொய்ய சொல்ல ஆரம்பிச்சோன்னு இந்த ரோபோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப தகப்பனார் சொல்லுவாரு, நீ பொய்ய சொல்ல சொல்ல இந்த ரோபோ அடிக்குண்டா அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியில தகப்பனாரு காரியத்துல வந்த போது தகப்பனாரையும் அந்த ரோபோ அடிக்குது. தாய் காரியத்துல வந்த போது தாயும் அந்த ரோபோ அடித்தது. அப்ப ஆக மொத்தமே குடும்பமே பொய்யா இருக்கும் போது நீ எப்படி பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வளர்த்த முடியும் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். நீ பிள்ளைகளுடைய விசுவாசம் வளர்த்தப்பட வேண்டும் என்றால் கற்பனைகள் நம்முடைய கைகளில் அடையாளமாய் கட்டப்பட வேண்டும். அது விசுவாசத்தின் அடையாளம் கைகளில் கட்டப்பட வேண்டும். அதுக்கு ஒரு 10 பவுன் ஒரு செயினை, ஒரு நாய் போல, ஒரு நாய்க்கு ஒரு செயினை கட்டுறது போல கையில கழுத்துல கட்டினா இவர் கையில கட்டிக்கிட்ட என்னுடைய ஐஸ்வர்யத்தை பாருன்னு காட்டுவதனால அந்த பிள்ளை விசுவாசத்துல வளராது. பிள்ளை விசுவாசத்தின் பகுதியில உருவாக போறது கிடையாது. நீ அநேகருடைய தவறான ஒரு பாதை தம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாததுனாலே தான் வயதிவ நிலைமையில பெற்றோர் என்ன செய்ய வேண்டி வருகிறது? அவர்கள் எங்க போய் இருக்க வேண்டியது, அதாவது முதியோர் இல்லத்துல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது, அநாத இல்லங்களில் போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. வேதத்தை கை கொள்ளாத கிறிஸ்துவ சகோதரனே, சகோதரியே,
வேதத்தை தெரியாத வாழ்ந்ததுனால ஏற்பட்ட விளைவு இன்னைக்கு திருச்சபை மட்டுமல்ல, தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் ஆமென் அது பறந்திருக்கிறது நாம் அறிகிறோம். யார் புருஷன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்ட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. சண்டே ஸ்கூல் டீச்சருடைய வேலை அல்ல, சபையின் போதகருடைய வேலை அல்ல. தாய் தன் பிள்ளையுடைய சரீரத்துக்கு ஆகாரத்தை ஊட்டும் போது தகப்பன் தன் பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வேதத்தின் சத்தியத்தையும் எடுத்து போதிக்கும் ஒரு நிலைமை உருவானால் மட்டும்தான் இந்த பூமியில தேவ ராஜ்யம் உருவாகத்தக்க உன் பிள்ளைகள் என்ன செய்வார்கள். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனாலே மகிழ்வான் என்று சொல்ல இருக்கிறது. அங்க தாய் கூட சொல்லல, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஞானத்தை உருவாக்க வேண்டியது, விசுவாசத்தை உருவாக்க வேண்டியது, அறிவை உருவாக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. ஊரிலே வழக்கமாய் சொல்லுகிற ஆதி நாட்களிலே சொல்லி கேட்டிருக்கிறேன், தாய் பெற்று தகப்பன் வளர்க்காத பிள்ளைகள் எல்லாம் நாய் பெற்ற செல்வம் என்று சொல்வார்கள். தாய் பெற்று தகப்பன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆனால் இந்த தகப்பனுக்கு பிள்ளைகள் வளர்ப்பதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தகப்பனும் இல்லை. ஏதோ பிள்ளைகள் வளருகிறதை தவிர பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்வதில்லை. பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்த வேண்டும் என்றால் அந்த கடமை என்று சொல்லுகிறது ஒரு தகப்பன் கையில இருக்கிறது என்பதை முற்றுமாய் உணர வேண்டும். இன்னைக்கு அநேக ஜப கூட்டங்கள் நடக்கிறது, அநேக ஆராதனைகள் நடக்கிறது. ஆலயங்களிலே நாம் போய் பார்க்கும்போது அதிகமாய் இந்த ஸ்திரீகள் மட்டும் உட்கார்ந்திருப்பார்களே தவிர ஏதொரு திருச்சபையின் போதகர்கள் கூட அந்த காரியத்தை குறித்து கவலைப்படுவதில்லை, பாரப்படுவதில்லை. எங்கு பார்த்தாலும் எல்லாம் மேக்சிமம், அதாவது 80% திருச்சபை கூட்டத்தாரை போய் பார்த்தோம் என்றால் அதிகமாய் பெண்கள் மட்டும் இருப்பார்கள். ஸ்திரீகளுடைய கூட்டம், பிள்ளைகளுடைய கூட்டம், புருஷனை காண்பதில்லை. அதுக்கு அடையாளம் என்ன? உனக்கு ஆத்மீகம் என்ன என்று தெரியாது, வேதம் என்னென்று தெரியாது, விசுவாசம் என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டதான் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அவமானத்தை இந்த சமூகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்க வேண்டும். நான் யாரையும் குறை சொல்வதற்கல்ல, இஸ்லாமியர்களுடைய அந்த மத விசுவாச பாதையில அநேக திருச்சபையின் பிள்ளைகள் ஓடி போனாத சரித்திரங்கள் உண்டு. அது ஏன் என்று பார்த்தால், இங்குள்ள கிறிஸ்தவ தகப்பன் தன் விசுவாசத்தில் பிள்ளை வளர்க்கவில்லை என்பதை இந்த நாட்களில் வேதனையோடு உங்கள் முன்னாடி சொல்லுகிறேன். அவர்களை பாருங்கள், எவ்வளவு வேலை நெருக்கமாக இருந்தாலும் வாங்கு கூப்பிடுகிற வேலையில, அத வாங்கு சத்தம் கேட்ட உடனே 1 மணியா இருந்தால் 1 மணி, 3 மணியா இருந்தால் 3 மணி, 7 மணியா இருந்தால் 7 மணி, காலையில இருந்தால் காலையில அவர்கள் ஓடி ஓடி போகிறதை பார்க்கிற இந்த விசுவாசின்னு சொல்லுகிற அந்த ரட்சிப்பினுடைய ஒருவேளை நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு நேரப்போக்கு என்று நினைக்கிறீர்களா, இல்ல அதெல்லாம் ஒரு ஆச்சாரம் என்று நினைக்கிறீர்களா? அப்படியா இருந்தாலும் ஆச்சாரமா இருக்கட்ட, அந்த ஆச்சாரமா இருந்தாலும் கிறிஸ்தவனுடைய பாரம்பரியமாയിട്ടുள்ள விசுவாச ஆச்சாரம் எங்கே? அதான் கேட்கிறேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளை முதலாவது உணர்ந்தாலே போதும். அவற்றை திருத்த எத்தனை பெற்றோர் இன்று ஆயத்தமாகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த காணொலி ஒரு வேளையில ஒரு 10-25 பேர் பார்க்கலாம். நீ 25 பேரோ இல்லைங்க, ஒருவேளை 7-8 பேர் பார்த்த அப்படின்னு வச்சுக்க, எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா பார்த்து கொண்டிருக்கிறது சிலர் தான். ஆனா பார்க்கிற இந்த நிலைமையில இந்த பெற்றோர் இந்த தீர்மானம் இல்லாதது வரைக்கும், அதாவது பிள்ளைகளுக்கு முன்னாடி இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்ன? நீ என்ன செய்ய வேண்டும்? வீட்டுல உட்காரும் போது, வழியில நடக்கும் போது, படுத்துக் கொள்ளும் போது, எழுந்திருக்கும் போது, 4 சிச்சுவேஷன்ஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுல பிள்ளைகளோடு தகப்பன் தன் நேரத்தை செலவாக்க தான் வாழ்வில் அவன் தீர்மானிக்காதது வரைக்கும் நிச்சயமாய் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்த யாராலும் முடியாது. இன்னும் ஒரு காரியம் திரும்பவும் சொல்லுகிறேன். தாய் சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுத்து பிள்ளையை வளர்க்கும் போது தகப்பன் ஆத்மாவுக்கு ஆகாரமான தன்னுடைய விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் இவன் வைத்திருக்கிற விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தால் மட்டுமே பிள்ளைகள் இந்த பூமியில விசுவாசத்தில் வளர முடியும். அதைதான் உபாகமம் 6:7 நமக்கு போதிக்கிறது. நீதிமொழியுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம்.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதாவது தொற்றில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்று சொல்லுகிற வாக்கு இந்த வேத அடிஸ்தானத்திலே தான். பிள்ளைகளை எப்படி சிறு வயதுல இருந்த ஒரு சில குடும்பங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இன்றல்ல, அதாவது 1981 ஆண்டுல நான் சென்னையில ஒரு வீட்டுல போயிருந்த வேளையில அந்த போதகர் மரித்து விட்டார். பிலிப்பு என்று சொல்லுகிற ஒரு சகோதரர். அவர் தன்னுடைய மகனை, அதாவது 1.5 வயசுல இருக்கும் தன் மகன், அவன் என்ன செய்வான் என்றால், எந்த நிமிஷத்திலையும் தூங்கி கொண்டிருக்கிறவனை தட்டி எழுப்பினால் அதே செகண்டில் அவன் முழங்கால் போட்டு ஜபிக்கிறவனாகவே வளர்ந்தான். இன்று எப்படி இருக்கிறான் என்பதை குறித்து எனக்கு தெரியவில்லை. அன்று என்னுடைய கண்களுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையை தன் தகப்பன், அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்தார், வளர்த்திருந்தார். அதே போல வளர்க்காதவர்கள் யாரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நான் 80% கிறிஸ்தவர்களை தான், பிள்ளைகளை வளர்க்காத பெற்றோரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு 10-20% இருப்பார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தை வாசிக்கிறவளும் விசுவாசிக்கிறவளும் தெய்வத்தை நம்புகிற பெற்றோர் இல்லை என்று நான் ஒரு காலம் சொல்ல வரவில்லை. இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதாவது பிள்ளைக்கு, அதாவது ஏற்கனவே நான் அடிக்கடி பேசுகிற ஒரு காரியம்தான், தாயின் கருவிலே 3வது மாதத்திலிருந்து அந்த பிள்ளை என்ன செய்யும்? சத்தம் கேட்டு படிக்கும். அதுக்குதான் இஸ்ரவேல்ல என்ன செய்வார்கள்? அந்த பிள்ளைகள் கருவுற்றால் அந்த ஸ்திரீயானவள் ஒழுங்காக வேதத்தை வாசிக்க வேண்டும், தோராவை வாசிக்க வேண்டும், ஆங்கிலத்தை படிக்க வேண்டும், மேக்ஸ் படிக்க வேண்டும். அந்த 3 அவளுடைய அந்த 10 மாத காலம், இல்லை 9 மாதம் அந்த குழந்தையை சுமக்கும் நாட்களில அவள் தெளிவாய் அந்த பாடங்களை படிக்க வேண்டும். டிவி பார்க்க கூடாது. உலகத்திலே கார்ட்டூனை உருவாக்குகிறது இஸ்ரவேல். கார்ட்டூன் என்று சொல்லி பிள்ளைகளை களிப்பாட்டத்திலே நடத்துகிறது இஸ்ரவேல் நாட்டில் தான் கார்ட்டூனே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு பிள்ளைகளுக்கு கூட கார்ட்டூன் காட்டக்கூடாது என்றுள்ள சட்டம் அங்கு இருக்கிறது. ஆகவே ஒரு குழந்தை கூட கார்ட்டூன் பார்த்து தன்னேரம் செலவழிப்பதில்லை. எல்லாரும் என்ன செய்வார்கள்? வேதத்தின் காரியங்களையும் ஆங்கிலத்தையும் கணிதத்தையும் படித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் பஞ்சு என்னெல்லாம அடிச்சு கடைசியில தானே பிள்ளையின் செத்து தேசத்திலே அழிவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மென்டல் டிசார்டர் வருகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒருவேளை சமூகம் என்று சொல்லலாம், இன்டர்நெட் என்று சொல்லலாம். அது இன்டர்நெட்டும் அல்ல, சமூகமும் அல்ல, இல்லை இங்க அரசாங்கமும் அல்ல. இதற்கு காரணம் பெற்ற தகப்பனும் தாயும் என்பதுல தகப்பனை தான் சொல்லுவேன். தாய்க்கு தம் பிள்ளையை வளர்த்தி சரீர ரீதியில் வளர்த்த வேண்டும், தகப்பன் விசுவாசத்தில் வளர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வளர்ப்பு முதிர் வயது வரைக்கும் சொல்லும். நாம் எப்படி வளர்க்கிறோமோ அதை பொறுத்துதான். என்னுடைய இதே ஊரிலே தான் ஒரு அருமையான ஒரு மனிதர் இருந்தார், இறந்து விட்டார். அவர் நல்லா தண்ணி அடிப்பார். தண்ணி அடிச்ச உடனே அவர் வாயிலிருந்து அநேக வசனங்கள் ஓடி வரும். வேதத்தை தான் பேசுவார். கெட்ட வார்த்தை பேசுறது 2வது தான். வேதத்தை சொன்ன பிறகுதான் அவருடைய வாயில கெட்ட வார்த்தையே வரும். அப்ப முதலாவது வசனம் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர் உயிரோடு இருந்த நாட்கள் உண்டு. அப்ப அந்த சம்பவத்தை நான் பார்த்திருக்கிறேன். அங்க என்னன்னு சொன்னா, அவர்களுடைய நிலைமை என்ன? அதாவது சின்னதுல அந்த குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஜப ஜீவிதம் உண்டாயிருந்தது. அதனுடைய விளைவுதான் தன் மரணம் வரைக்கும் அந்த கெட்ட பழக்கத்திலே போனாலும் அவருடைய நிலைமை என்ன வருகிறது? வசனங்களுடைய ஞாபகம் உள்ளே வருகிறது. அதனாலதான் தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? எந்த தகப்பன் வேதத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்களோ அந்த குடும்பத்துல நீங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைய முடியும். பிள்ளைகளை குறை சொல்லி அர்த்தம் இல்லை. அடுத்தது 29வது நீதிமொழி 29:17. உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் மகனை சிற்றை செய் அப்படின்னா மகனுக்கு தண்டனை உண்டாகணும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல பிள்ளை அடிக்காத, அதாவது பிசாசின் கவர்மெண்ட்கள் என்ன செய்யும்? பிசாசின் வழியில பிள்ளைகள் போனோம்ல, அதாவது பிள்ளைகளை யாருமே அடிக்க கூடாது. பெற்றோர் அடிச்சா கூட
அமெரிக்க தேசத்துல என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் போய் பராதி கொடுத்தா பெற்றோர் ஜெயில ஆயிடுவாங்களாம். அதனாலதான் அங்க இன்னைக்கு இந்த தாறுமாறுகள், கொலைகள் இவ்வளவு பயங்கரம். இன்னைக்கு பாரதமும் அதேதான். அதனால உலக நாடுகளே அதுதான். சைக்காலஜின்னு சொல்லி கொஞ்சம் பைத்தியங்கள் இந்த நாட்டுல புறப்பட்டு வந்து என்ன சொல்லுகிறது, வேதத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளை என்ன செய்யாதீர்கள், அடிக்காதீர்கள். பிள்ளைகளை அடிக்க வேண்டாம், பிள்ளைகளை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓகே, பிள்ளைகள் அப்படியே இருக்கட்டும். ஆனா பிள்ளைகளின் நிலைமை என்ன, பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? பரம்பை கையாடாத தகப்பன் தன் மகனை பகைக்கிறான் வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அதே இடத்துல தான் அதே வேதம் தான் சொல்லுகிறது, நீ பிள்ளையை சிக்ஷிக்கும் போது பிள்ளையை கொல்வதற்காக அல்ல. அதாவது பிள்ளையை கொல்லுகிற அளவுல சிலருக்கு பட்டு பிடிக்கும். அதுவே நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளை அடிக்கும் போது கொல்லக்கூடிய அளவுல அடிக்கிறான், சுவர்ல தூக்கி அடிக்கிறான், அங்க போடுறான். இதெல்லாமே இந்த காணொலிகளில வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அதெல்லாம் எதனால? அது அந்த பைத்தியம் பிடித்த ஒரு அடி பிள்ளைகளை செய்கிறது. அது ஒரு வகையான ஒரு ஈவில் ஸ்பிரிட்டினுடைய ஒரு பொசஷன் என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த பிள்ளைகளை கொல்லுகிற அளவுக்கு சில தாய்மார் என்ன மிதிக்கிறார், சில தகப்பன்மார் தூக்கி என்ன இடிக்கிறார்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் போது இவர்களை ஈவில், அதாவது சாத்தானுடைய பிடியில இருக்கிற சமூகமாய் இருக்கிறதுனாலே தான் வேதத்தை அறிந்து வேதத்தின் பிரகாரம் நடக்கிற குடும்பங்களில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏதோ ஒரு காரணவசத்தாலும் எங்கேயுமே வராது என்பதுக்கு ஆதாரங்கள் உண்டு, தெளிவு உண்டு. அதனால வேதத்தை போதிக்க வேண்டிய தகப்பன் இந்த தவறை செய்ததுனாலே தான் சிக்ஷிக்க வேண்டிய இடத்துல சிக்ஷித்து தான் தீர வேணும். பிள்ளைக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய ஆலோசனை சொல்லாத தகப்பன் எதற்கு பிள்ளையை போய் நீ சிக்ஷிக்கிறாய்? நீ சிக்ஷிக்கும் உரிமையும் உனக்கு இல்லை. பிள்ளைகளுக்கு வேத ஆலோசனை, ஆத்மீக வளர்ச்சிக்குரிய ஆலோசனை கொடுக்காத ஒரு தகப்பன் பிள்ளையை சிக்ஷிக்கவும் கூடாது. ஆகைதான் வேதத்துல தெளிவாக சொல்லி, பிள்ளைகளை கொல்லுவதற்குரிய சிக்ஷை உனக்குரியதல்ல, அப்படி ஒரு சிக்ஷை நீ கொடுக்க வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் அடுத்தபடியாக எபேசியர் 6:4 வாசியுங்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப நம்ம இங்க பாக்குறேன்னு, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், அதுவும் தகப்பன் செய்ய வேண்டிய ஒரு பிதாக்கள் தான் சொல்லி இருக்கு, தாயேன்னு எழுதல. அதனால நான் தெளிவாக சொல்லுகிறேன், பிதாக்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிள்ளைகளை சிக்ஷிக்கலாம், ஆனால் கோபப்படுத்த கூடாது. பிள்ளைகளை சிக்ஷிங்க. அது எப்படி சிக்ஷிக்கணும்? போதித்து சிக்ஷிக்கணும். இந்த போதிக்காம சிக்ஷிக்கிற ஒரு தகப்பனா இருக்க கூடாது. அதனால பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துவதற்கு திருச்சபையில கொண்டு நான் ஒழுங்கா சண்டே கிளாஸ்ல கரெக்டா கார்ல போய் ஸ்டைலா கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அங்க சண்டே கிளாஸ் டீச்சர் படிப்பிக்கும், இல்ல பாஸ்டர் படிப்பிப்பாரு, இல்ல அங்க ஊழியக்காரங்க படிப்பிப்பாங்கன்னு நினைக்கிறது அது தவறான ஒரு கருத்து. அங்க இருந்தெல்லாம் இந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் வளராது. தகப்பனுடைய கையில தான் விசுவாசம் வளர வேண்டும். இன்னும் சங்கீதத்துல 100வது சங்கீதத்தினுடைய 2வது வசனம், ஆராதனை செய்து என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்போ முதலாவது பிள்ளைகளுடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவில் வளர வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு பங்கெடுக்கிற விஷயத்துல தகப்பனுடைய சந்தோஷம் வெளிப்பட வேண்டும், மகிழ்ச்சி. ஆலயத்துக்கு போற எங்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் பிள்ளை பார்க்கணும். ஆனா இது ஆலயத்துக்கு போறது ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போறது போல இருக்காது. நம்ம எங்க போறது போல இருக்கோம், சவக்கோட்டைக்கு போறது போலதான் இருக்கும். அதாவது மரணப்பட்டிக்கிட்ட போறது போலதான் எல்லா புருஷன்மாரும் மாறுது. அங்க ஏன்னா கையில பைபிள் இருக்காது, கையில ஆராதனை கிரம புஸ்தகங்கள் இருக்காது, கையில எதுவுமே இருக்காது. சும்மா கையை வீசிட்டு உள்ள வந்தோமா, கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்தோமா, அப்படியே இருந்த இடத்துல தூங்கினோமா. இந்த அனுபவங்களை தயவு செய்து அருமையான இந்த காணொளி எதுக்காக அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அட்வைஸ், இதுதான் இந்த உலகத்தினுடைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம் உள்ளதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
திருச்சபையில ஏதோ கமிட்டியில வந்தா வேணுமே 2-3 ஆம்பளைல கையில என்ன இருக்கும், பைபிளும் ஒரு ஞானப்பாட்டு கீர்த்தனை புஸ்தகமா இருக்கும். அது அவ்வளவு அதையும் தூக்கிட்டு ஒரு ஸ்டைல். அது எதுக்காக? அது ஒன்லி ஃபார் அது சர்ச்சில் ஜனத்துக்கு முன்னாடி காட்ட. ஆனா தனக்கு பிள்ளை செய்கிற எந்த விதமான பயங்கரத்தை குறித்து சிந்திக்குவதே கிடையாது. அந்த பிள்ளையை குறித்த கவலையே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில ஆலயத்துக்கு போகிற புருஷர்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனுபவத்திலே தேவன் உங்களை நடத்துவாராக. இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கிற நேரத்துல யாத்ராகமம் 34:29 மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இதை நான் எதுக்காக வாசிக்கிறேன் அப்படின்னா, இனிமேதான் நான் காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ப்பதற்கு முதல் தேவையான காரியம் என்ன? வேதம். ஆண்டவர் வேதத்தை மோசேயுடைய கையில கொடுத்து அனுப்புகிறார். கற்பனை பலகையை மோசேயுடைய கையில கொடுத்து அனுப்புகிறார். அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்கு சம்பவிக்கிற காரியம் அவனுடைய முகப்பிரகாசம். அதாவது பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டியது பிள்ளை வெளுப்பா கருப்பாண்டு உள்ளது அல்ல, பிள்ளையுடைய பிரகாசம். வேதத்தை அந்த பிள்ளையுடைய இருதயத்துல தகப்பனால் ஆமென் கொடுக்க முடியும் என்றால், அந்த பிள்ளையுடைய இருதயம் வேதத்தால் நிறைந்திருந்தால், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இல்ல வேற ஒரு லாங்குவேஜ் படிக்கிறது அல்ல, வேத அறிவினாலே உன் பிள்ளைகளுடைய இருதயம் நிறைந்திருக்கும் என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? அழகுள்ளவர்களாயிருப்பார்கள். அந்த மோசேயுடைய முகப்பிரகாசம் எப்படி இருந்தோ, உன் பிள்ளை எல்லாரும் அழகுன்னு சொல்லணும்னு பிள்ளை பெற்ற உடனே அது ஆனா பொண்ணான்னு கேட்கிற, அடுத்து எப்படி இருக்கு, அழகா இருக்கான்னு பாக்குற, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு பெற்றோர் அந்த பிள்ளையுடைய ஆயுசெல்லாம் அந்த பிள்ளை அழகா இருக்கணும்னு நினைப்பது உண்டங்கு. அந்த பிள்ளையுடைய அழகை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது என்ன அழகுன்னு நினைத்த முகம் அழகாக தான் இருக்கும். வேதம் அந்த இருதயங்களில பிள்ளைகளுடைய இருதயங்களில இருக்கும் போது, ஆகவே பிள்ளைகளுடைய இருதயங்களில வேதங்களை கொடுக்கிற ஒரு தாகம் உள்ள ஒரு குடும்பமாய் நீ இருப்பாய் என்றால் வேதம் சொல்லுகிற காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக உன் பிள்ளைகள் அழகுள்ளவர்களாயிருப்பார்கள். இன்னும் அடுத்தது நாம் பார்க்கும் போது அப்போஸ்தலர் நடபடி 4:13 பிரகாரம் வாசித்தால் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் வேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இதுல இருந்து புரிஞ்சுக்க, படிச்சாதான் எனக்கு பிள்ளைக்கு தைரியம் இல்ல, நீ வேதத்தை கொடுத்தாதான் பிள்ளைக்கு தைரியம். பிள்ளை டாக்டர் படிக்கலாம், இல்ல வேற எதையோ. இப்ப எல்லாம் பைத்தியம் முடிச்சு டாக்டர் டாக்டர் டாக்டர். அப்ப நீ டாக்டர் படிப்பிச்சாலும் சரி, நீ நீட்டா படிப்பிச்சாலும் சரி, நீ தாட்ட படிப்பிச்சாலும் சரி, ஆனா ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் அழகாகவும் பிள்ளைகள் தைரியமுமா இருக்க. காரணம், பேதுரு படிக்காத ஒரு மனுஷன், அவன் பேசுகிற வேளையில ஜனங்களுக்குள்ள அந்த தைரியத்தை பார்த்து, படிக்காத ஒருவனுக்கு இவ்வளவு அறிவினுடைய பொக்கிஷம் எங்க இருந்து வந்தது, தைரியம் எங்க இருந்து வந்தது, அப்ப அது இயேசுவோடு இருந்ததினால் வந்தது என்பதை அங்கு புரிந்து கொள்ளுகிறார்கள். அதே தான் சொல்லுகிறேன், முதலாவது பிள்ளைக்கு அழகுல விரும்புகிற பெற்றோர் தான் எல்லாரும். அப்ப பிள்ளை ஆத்மீகமாய் வளரணும், விசுவாசத்துல வளர்ந்தாதான் பிள்ளைக்கு அழகு உண்டாகும், அடுத்த பிள்ளைக்கு தைரியம் உண்டாகும் என்பதை இந்த வேத அடிஸ்தானங்களிலே சொல்லுகிறேன். இனி அடுத்ததாக யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 பிரகாரம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல அடுத்தது என்னது? அன்பு. அப்ப ஒரு பிள்ளைகிட்ட உள்ள விசுவாசம் வளர்ந்தா மட்டும்தான் அழகு வரும், தைரியம் வரும், அன்பு வரும். இந்த அழகு, தைரியம், அன்பு நான் எப்பவுமே இப்போ கடந்த நாட்களில பரிசுத்தம் என்று சொல்லுது நேரத்தை சம்பூர்ணம் என்று சொன்னேன். அதாவது பரிபூர்ண எண்ணங்களில ஆசைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் என்று சொல்லி கொண்டு வந்தேன். ஆனா இந்த நாட்களில வேதத்தை சங்கீதத்தை தொடர்ந்து போகும்போது கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே உணர்த்தது, ஒரு குடும்பம் பரிசுத்தமான குடும்பம், இந்த நபர் பரிசுத்தமான நபர் அப்படின்னு சொன்னா எதை வைத்து சொல்ல முடியும்?
அவருடைய அன்பின் நடத்தை. அடுத்து நாம் எதை வைத்து சொல்லுகிறோம்? அவருடைய பணிவின் பாதை. மூன்றாவது அவருடைய அதாவது கீழ்ப்படிதல். இந்த 3 காரியங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே வெளிப்பட்டாலே பரிசுத்தம் உண்டாகும். இல்ல பரிசுத்தம் பேசினா போதாது, அதோட பேஸ் தான் இது. அது அன்பு வேணும், கீழ்ப்படிதல் வேணும், பணிவு வேணும், தாழ்மை வேணும். இந்த 3 இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்கும். இந்த 3 இல்லாத எந்த ஒரு நபர்கிட்டையும், எந்த ஒரு குடும்பத்திலையும், எந்த ஒரு சமூகத்திலையும், எந்த ஒரு சபையிலையும் பரிசுத்தம் சொல்ல முடியாது. தேவன் பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் அன்பாகவும் இருக்கிறார். தேவன் பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் உண்மையாகவும் இருக்கிறார். தேவன் பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார்? அவர் கீழ்ப்படிதலின் அடையாளமாய் இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்தார். தேவன் பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் யாரையும் எதிர்த்து போகவே இல்லை. பண்போடு பணிவோடு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார். அதனால தேவனுடைய அதே தன்மை தரித்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள். இன்னும் கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நடத்துகிறேன். ஏசாயா 54:13 நான் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? இந்த நிலைமைக்குள்ளே நாம் வந்தால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? போதிப்பார். கர்த்தர் போதிக்கிற பிள்ளைகளாய் உன் பிள்ளைகள் மாறினால் மட்டும்தான் விசுவாசத்தில் வளர்வார்களே தவிர, உன் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். நீ வாழ்க்கையில தேவையானது இதுதானே, சமாதானம். பிள்ளைகளுடைய வாலிபத்துல சமாதானம் இல்லை, வாலிபத்துல தற்கொலை, வாலிப ஜீவிதம் நஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன? ஒருவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கையும் சமாதானமும் இல்லாமல் தானே. அதிலிருந்து உன் பிள்ளை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அது விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால், இந்த வேதம் சொன்ன இந்த ஆலோசனை நீ கை கொண்டால் கர்த்தர் நிச்சயமாய் உன் பிள்ளைகளை என்ன செய்வார்? அவர் சமாதானத்தினாலே இடை கட்டுகிற தேவன். போதித்து சமாதானத்தினாலே. நீ சின்ன வயதுல ஓய்வு நாள் பாடசாலைக்கு விடுவதற்கு முன்பாகவே உன் பிள்ளையை நீ வசனத்தில போதித்து நடத்தி வந்தால், ஓய்வு நாள் பாடசாலை தான் விசுவாசத்தை வளர்த்தாது. தகப்பனே, நீயே அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வளர்த்தினால் அவனுடைய முதிர் வயதில கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? சமாதானம் நிறைந்தவனாக உன் பிள்ளை உன் கையில ஆண்டவர் தரும்போது உன் வாழ்வில் என்ன உண்டாகும்? உனக்கும் உன் வயதிவ நாட்களில் சமாதானத்தை உண்டாக்குவார்கள். ஆகவே பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வளர்த்துவதற்கு படிப்பிக்கப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஆலோசனையை தந்த கர்த்தருக்கு நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதை கேட்ட பிள்ளைகள், கேட்க போகிறவர்கள், இதை ஆராயும்படியா உங்களோட அன்போடு கேட்கிறேன். இது ஏதோ ஒரு நேரப்போக்கான ஒரு செய்தியா எடுக்காதபடி, ஆமென். ஒருவேளை தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலைப்புகளில் அடிஸ்தானத்திலே நம்முடைய வேதத்தை தியானிக்கிற நேரத்தில் வேத வசனம் சொல்வதை கேட்டால் எப்படி அங்கு மோசேயுடைய முகம் பிரகாசித்ததோ அதுபோல உள்ள பிரகாசம், எப்படி பேதுருடைய வாழ்க்கையில தைரியம் உண்டானதோ அதுபோல உள்ள தைரியம், எப்படி கிறிஸ்துவின் அன்பு இந்த பூமியில இன்றும் செயல்படுகிறதோ அதுபோல உள்ள செயல்பாடை தேவன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உருவாக்கி அவர்களுடைய விசுவாச பாதையின் முதிர்ச்சியில ஏசாயா 54:13 பிரகாரமாய் கர்த்தர் பிள்ளைகளை போதித்து அவர்கள் சமாதானத்தை பெருக்கத்தக்கதாய் தேவ வசனம், ஆமென், ஒவ்வொருவருடைய ஜீவிதத்திலும் செயல்படும்படியாய் நம் கண்களை மூடி பிள்ளைகளை கர்த்தர் சமூகத்தில் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளிலேயும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வளர்த்தும் பாதைகளை குறித்து ஆராய்கிற ஒரு ஓய்வு நாளாய் நீ தந்து எங்களை ஆசரிக்க கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான இந்த வேதத்தின் ஆலோசனைகளை கேட்ட பிள்ளைகள், கேட்க போகிறவர்கள், இதை கேட்டு உணர்கிறவர்களுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் மகிமையான காரியங்கள் வெளிப்படவும், ஞானத்தின் காரியங்கள் வெளிப்படவும் ஆண்டவரே, இந்த வேதத்தில் பார்த்தது போல அழகு, அன்பு ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே தைரியம் போன்ற அனுபவங்கள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீர் உருவாக்கி தர இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை தந்த தேவன் ஆண்டவரை தொடர்ந்து இந்த மாதம் முழுதிலும் உள்ள ஆண்டவரை உடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்திட்டாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே, ஆமென். பரமனே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறவர்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிராமத்தியம் எடுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்னும் சதா காலம் நம்ம எல்லாருடைய பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.